வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். புகழுக்கு விரும்புவையில் அந்த வேட்பை புகழ் அணுகாமல் துரத்தும் சக்தியாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். தன்முனைப்பு நீங்க ஒரு குருவடைந்து தவமாற்றும் சாதனையில் உயரும் போது நன்முனைப்பாம் அருள் தொண்டில் நலம் காண்பவர்கள் நான் தழுதழுக்க பெருமையோடு போற்றுவார்கள். உன்முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல் உயர் குருவின் ஆற்றல் என உணர்ந்து அடங்கு. உன்வழியே சிறந்தது இனி ரவிவழி ஏன் என நிலவு என்ன இருளே மிஞ்சும் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க. கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் கிட்ட போர் மத்தியில கீதா உபதேசம் செய்ததாக நாம பாரதத்துல பார்த்திருக்கோம். அவர் என்ன சொல்றார்? உன்னுடைய கடமையை செய், அதுக்கு உண்டான ஒரு சிறப்பு உனக்கு கிடைக்கும். அதே போல நீ நடக்கக்கூடிய இந்த பாரத யுத்தத்துல மற்றவர்கள் அனைவரும் அவரவர்கள் செய்த புண்ணிய பலாபலனுக்கு தகுந்தாற் போலதான் அவரவர்களுடைய புண்ணியமும் அவரவர்களுடைய மரணமும் அமைகிறது. தர்ம வழி நின்று தர்மத்திற்காக நீ போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில நீ உன்னை இழந்து இந்த மாதிரி தவிக்கிறது முறையில்லை என்று அவருக்கு கீதா உபதேசம் செய்யறாங்க. அதன் பிறகு அவருடைய கடமையை சிறப்பாக செய்யறாங்க. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், எல்லா புகழும் இறைவனுக்கு என்று. நாம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அந்த இறைநிலை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த தெய்வீக பணி என்பதை புரிந்து கொண்டு நாம எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய குறைகள் இருக்குமேயானால் அது என்னை வந்து அடையட்டும், நிறை இருக்குமேயானால் அது இறைவனை சென்று அடையட்டும் என்று சொல்லி நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வாழ பழகிக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னா நம்மிடம் அந்த தன் முனைப்பு என்ற அந்த ஒரு முனைப்பு இருக்காது. யார் ஒருவர்கிட்ட தான் தனது என்ற அந்த முனைப்பு ஏற்படுகிறதோ அது ஆணவ தன்மைகளாக மாறுது. தன்முனைப்பு அருகுணம் பஞ்சமா பாவம் தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல் வன்முறைகள் ஏழ்மை பிறர் பொருள் கவர்தல் வாழ்க்கையில பெண்ணினத்தை வருந்தவிடல் என்ற கண்ப வினைகளாக மாறும் என்று சுவாமிஜி சொல்றாங்க. கவிதையில நாம என்ன சாமிஜி சொல்றாங்கன்னா, சந்திரனுக்குன்னு ஒளி கிடையாது, அது சூரியனிலிருந்து தன்னுடைய ஒளியை பெற்று அது பிரதிபலிக்குது. என் ஒளி சிறந்தது ரவி ஒளி ஏன் என நிலவு என்ன இருளே மிஞ்சும் என்று சொல்றாங்க. ஒட்டுமொத்த மகான்களுடைய அந்த எனர்ஜி நமக்குள்ள வருது. நாம ஒரு தனி மனிதன் கிடையாது. ஒவ்வொருத்தரும் தாய் தந்தை அவர்கள் முன்னோர்கள் என்று கருத்தொடராக வந்த அந்த பதிவு, அதன் பிறகு நாம பெற்று தாயினுடைய கர்ப்பத்துல வளர்ந்து வரக்கூடிய பதிவு, பிறந்து உணர்வு தெரிஞ்ச நாள் வரையிலும் பெற்ற பதிவுகளுடைய அந்த பலாபலன் தான் நம் வாழ்க்கை என்பதை நாம புரிந்து கொண்டு வாழணும். வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம். கொண்டு வந்த வினைய தொண்டு செய்து போக்கிக் கொள்ளணும் என்று சாமிஜி சொல்லுவாங்க. நம்முடைய வினை பயனை முழுமையாக நீக்கி நாம் இறைநிலையாக மாற வேண்டும் என்று சொல்லி சொன்னா, இறையத்து தன்மைக்கு மாறி வாழணும் என்று சொல்லி சொன்னா நம்மிடம் எந்த விதமான ஒரு முனைப்புமே நாம கொள்ளக்கூடாது. அந்த முனைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கைனா நமக்கு வெற்றியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏஆர் ரகுமான் 2 ஆஸ்கார் வாங்கிட்டு வர்றார். தன்னுடைய துறையில வெற்றி பெற்றாலும் நிருபர்கள் கேட்கிற கேள்விக்கு அவர் சொல்ற பதில், எல்லா புகழும் இறைவனுக்கு. அப்போ நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம்.
நம்முடைய அந்த வினை பயனை நீக்குவதற்குத்தான் நம்முடைய சூழ்நிலைகள் அனைத்தும் அமைந்திருக்கிறது. நம்மிடம் உள்ள அந்த வினை பயனை நீக்கணும் என்று சொன்னா இந்த புரிதலோடு வாழும்போது நாம அருகுண வயப்பட்டு 5 பெரும் பழிச்செயல்கள்ல இருந்து நீங்கி நாம நிறைவான ஒரு வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி சுவாமி சொல்றாங்க, புகழுக்கு விரும்புவையல் அந்த வேட்பே புகழ் அணுகாமல் துரத்தும் சக்தியாகும் என்று. நாம எல்லா புகழும் இறைவனுக்கு என்ற அளவுல நாம நம்முடைய கடமையை சிறப்பாக செய்து வாழணும், நம்முடைய பதிவுகளை நீக்கிக் கொள்ளணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க